ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வேட்புமனு படிவங்களை வாங்க குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். இளங்கோவன், வணக்கம். சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அங்கே ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? விவரங்களை நீங்க விரிவா வழங்கலாம். வணக்கம் ரம்யா. தென்னிந்திய மகாஜன சங்கத்திற்கு எந்த ஒரு கட்சியிலிருந்து தேர்தலில் சீட்டு வழங்கவில்லை என்பதை கண்டித்து ஒரே தென்னிந்திய மகாஜன சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு படிவங்களை மாநகராட்சி வாங்க வந்தால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலானது வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அரசியல் கட்சியினர் வேட்பாளர்களை தேர்வு செய்து வேட்புமனுகளை வழங்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வேட்புமனு படிவங்களை வாங்க கொஞ்சம் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. தென்னிந்திய மகாஜன சங்கத்தின் சார்பாக ஆண்கள் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு படிவங்களை தற்போது வாங்கி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம் வைத்து படிவங்களை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 80,000 வாக்கள் உள்ளன என தெரிவிக்கும் இவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து எங்கள் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட வேட்புமனுகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தேர்தல் ஆணையமானது இது குறித்து முடிவெடுக்க வரும் என தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன்.